Hello friends, welcome to Kokila's channel. இந்த வீடியோல கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார் ரெசிபி எப்படி பண்றது பார்க்கலாம் வாங்க. குக்கர் எடுத்து ஒரு கிளாஸ் சாம்பார் பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சிருந்தா அதை போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சால்ட், 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 கிளாஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி 3 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்து ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு 8 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்க அதுவும் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க அதுவும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்க அதுவும் போட்டுக்கலாம். கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்க அதுவும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்த பிறகு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் வேக வச்ச பருப்பை கடைஞ்சி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 4 டம்ளர் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். காயெல்லாம் நல்லா வேகட்டும்னு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி இலையை கட் பண்ணி இதை போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை, பொங்கல், சாதம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.